ரொம்ப எதார்த்தமான ஒரு இல்ல பாசிட்டிவான ஒரு பர்சன். நிஜமாவே இப்ப நீங்க ம். இங்க வந்துட்டீங்க. ம். எங்கேயாவது ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தீங்களா? இல்ல சார் எதுவுமே. ஒரு தினத்தந்தி, ஒரு தினகரன் இல்ல ம். இதெல்லாம் ஒரு சினிமா பீப்பிள்ஸ் வாங்க ம், வேண்டிய ஒரு ம். நியூஸ் தானே! என்கிட்ட அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஏன் அப்டின்னா, ஒரு நியூஸ் பேப்பர்ல வர செய்திகள வெறும் செய்தியா மட்டும் பார்த்துட்டு கடந்து போற மாரியான ஒரு மனநிலையில நான் இல்ல. ம். அது நிஜங்கள் தானே அவங்க போடுறதுல. ம். ஒரு திருட்டு நடக்குது, ஒரு வழிப்பறி, ஒரு கொலை, ஒரு கொள்ளை ம். என்னென்னவோ இருக்குது. ம். அத ஒரு செய்தி தானே அப்படின்னு ம். பார்த்துட்டு போகாம, ஐயோ! என் மக்கள், என்னுடைய ஜனங்க ம். கஷ்டப்படுறாங்களே! அப்படிங்கிற ஒரு ம். தவிப்பு வந்துரும் இல்லையா? நிச்சயமா ஒரு ம். ம். ஒரிஜினலான மனிதனுக்கு ஒரு ம். அடுத்த பேஜ் என்னால தாண்டி போகவே முடியாது. ம். அப்படி இருக்கும்பொழுது அதுக்குள்ள போகாம நான் கொஞ்சம் விலகி தூரமா இதெல்லாம் தெரியாத இடத்துல இருக்கிறது ம். நல்லது. நியூஸ் பேப்பர்லாம் நான் நிறுத்தி ஒரு 5 வருடங்களுக்கு மேல ஆச்சு. அப்பா! ஓகே. சார் நீங்க பெரிய டைரக்டர். நெறைய வெற்றி படங்கள் குடுத்திருக்கீங்க. குடுத்துட்டு உங்களுக்கான ஒரு தளம் இருக்கு. அ ஒரு இண்டஸ்ட்ரியில உங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. அப்படி இருக்கப்போ, இந்த மாரி இமயா நேச்சுரல்ஸ்ன்னு ஒரு பிசினஸ் பண்றப்போ, மத்தவங்க யாரும் எதுவும் சொல்லலையா சார்? அவ்வளோ பெரிய டைரக்டர் என்ன இந்த மாரி ஒரு பிசினஸ் பண்றாரே! அவருக்கு இந்த நிலைமையா? அப்படின்ட்டுலாம் பேசுறாங்களா சார்? அத பத்தி எப்படி நெனைக்கிறீங்க? ஆமா. ம். வீட்ல கூட வருத்தப்படுவாங்க. எங்க ம். வீட்ல குழந்தைகள்ல கூட என்ன இது பண்றாரு அப்படின்னு. ஆனா ம். ஒரு குழந்தை சப்போர்ட் பண்ணுவா. ம். இன்னொரு குழந்தை அதுக்கு அகைன்ஸ்ட் பண்ணவே மாட்டா. இது ம். தேவயானிக்கு வந்து இது ரொம்ப ம். கஷ்டமான, ஆ. சங்கடமான விஷயமா இருக்கும்.